எக்ஸாம்பிள், நீங்க இன்ஸ்டாகிராம்ல தமிழ் லாங்குவேஜ்ல வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கீங்க, ரீல்ஸ் அப்படின்னு வந்து வச்சுப்போம். இப்போ நீங்க தமிழ் லாங்குவேஜ்ல வந்து போட்டுட்டு இருக்கிறப்ப தமிழ் லாங்குவேஜ் யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க தான் பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. ஹிந்தி பீப்புள்ஸோ இல்ல இங்கிலீஷ் பேசுற பீப்புள்ஸோ இல்ல தெலுங்கு பேசுற பீப்புள்ஸோ உங்களோட வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் வந்து தெரியாது. இப்போ இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா வந்து ரீல்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறதுக்கான ஒரு செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு செட்டிங்கை நம்ம வந்து ஆன் பண்ணி நம்ம ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்றது மூலியமாக இப்ப நீங்க வந்து தமிழ் லாங்குவேஜ்ல ரீல்ஸை போட்டாலும் ஹிந்தி பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோவை அவங்க ஹிந்தி லாங்குவேஜுக்கு வந்து மாத்தி அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு சில லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லாங்குவேஜ் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ரீல்ஸை போட்டோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய பீப்புள்ஸ் வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களோட ரீல்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதனால உங்களோட ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே வந்திருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் அதை எப்படி வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்றத நான் வந்து ஒரு வீடியோவை போட்டு காட்டுறேன், அதை நீங்க வந்து பாருங்க. டெலிகிராம் அக்கௌண்ட்ல எப்படி வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபார் யுவர் அக்கவுண்ட் இட் வில் பிகம். In this video, we're going to take a detailed look at how to enable 2-step verification for your Telegram account. By enabling 2-step verification for your account, it will become. இப்போ நீங்க வந்து பார்த்திருப்பீங்க ரீல்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிறத. இந்த மாதிரி நம்ம வந்து ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றப்ப அந்த வீடியோல எப்படி வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் செட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. போயிட்டு சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ரீல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ரீலை வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கேலரிலேருந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் பேஜ் வந்துடும். அதில் கீழே வந்து மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேட் ரீல் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. அதை ஆன் பண்ணிட்டு அதில் டிரான்ஸ்லேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும் ப்ளூ கலரில். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் லிப் சிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன லாங்குவேஜில் வந்து உங்களோட வீடியோ வந்து டிரான்ஸ்லேட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களோட லிப்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து சிங்க் ஆகி வந்து வரும். அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து லிப் சிங்க் வந்து ஆகும். அது வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அப்ரூவ் டிரான்ஸ்லேஷன், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து டிரான்ஸ்லேட் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி லாங்குவேஜஸில் உங்களோட வீடியோ வந்து டிரான்ஸ்லேட் வந்து ஆகணுமோ அந்த லாங்குவேஜ் எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடலாம். இப்போ இந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஆகிடும். ஷேர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரீலில் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 24 hours வந்து ஆகும் அப்படின்றத அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 24 hours பார்த்தீங்கன்னா வந்து ஆகும் இந்த ப்ராசஸ்க்கு. இந்த 24 hours ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த லாங்குவேஜை அவங்க ஸ்விட்ச் பண்ணி அந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துக்க முடியும். இப்போ 24 hours கழிச்சதுக்கப்புறம் நீங்களே உங்களோட ரீல்ஸை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வியூ டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஷோ ஆகும் உங்களோட ஐடியிலே. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அந்த எல்லா லாங்குவேஜும் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஒரிஜினல் லாங்குவேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அது எல்லாமே வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வீடியோ டிரான்ஸ்லேட் ஆகி ப்ளே வந்து ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு செட்டிங் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது அதில் இருக்கக்கூடிய வாய்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் ஆல் கொடுத்து. அண்ட் அதுக்கப்புறம் மேனேஜ் லாங்குவேஜ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஏதாச்சும் பர்டிகுலர் வாய்ஸை மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி. ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து நம்மளோட ரீல்ஸை வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் செட்டிங்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.